பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டவராக இருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்திலே எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்திலே நீதிமானாக்கப்படுகிறதில்லை என்று வெளி அரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாட்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை நீ போய் பேச வேண்டும் என்று முதல் ஆராதனை ஆண்டவர் என்னை உணர்த்தினபடியினால் நான் இதை தியானம் செய்தேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு செய்தியின் தலைப்பாக நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் பிழைத்திருப்பார்கள். கிறிஸ்தவத்தினுடைய மூலதனமே விசுவாசம் தான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்துகிற சகல காரியங்களிலும் கிரியைகளிலும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குணாதிசயம் அல்லது நல்ல ஒரு கனி என்று சொன்னால் அது விசுவாசம் மாத்திரமே. வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாம் பல நேரத்தில் விசுவாசத்தையே தளர செய்ய முடிக்க நம்முடைய வாழ்க்கையானது பதட்டமான நிலையில ஓட ஆரம்பித்து விட்டோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தார்களை போல விசுவாசத்தை வெளிப்படுத்த தெரியாமல் அல்லது விசுவாசத்தில் நிலைத்திருந்து தேவனால பிழைக்க முடியாமல் அநேக கிறிஸ்தவத்துக்குள் இருந்து அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறதை, விசுவாசத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நான் அதிகமாக ஒரு சில சபைகளுக்கு போய் நான் ஊழியத்தை முடிக்கும் பொழுது அநேக ஜனங்கள் வந்து ஜெபிப்பார்கள். அப்போ அவங்க ஜெபிக்கும் பொழுது பல காரியங்களை தங்களுடைய குறைவுகளை எங்களிடத்துல சொல்லி ஜெபிப்பார்கள். ஐயா, நாங்க ரொம்ப நாளா இந்த பிரச்சனையில இருக்கிறோம், இதுல ஒரு விஷயத்துல எங்களுக்கு சமாதானம் இல்லை, இந்த ஒரு காரியங்களுக்கு நிறைவு வரலன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லி அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எங்ககிட்ட சொல்லி ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது நான் அதிகமாய் கண்டறிந்தது, நல்ல கவனிங்க, அநேகருடைய வாழ்க்கையில நான் அதிகமாய் கண்டறிந்தது ஒன்றே ஒன்றுதான். தங்களுக்கு காணப்படுகிற மலைகளை போல பெரிய பிரச்சனைகளை பருவதங்களை போல பார்த்து தங்களுடைய விசுவாசம் இல்லாமல் அவர்களுடைய இயலாமையை அவர்கள் வெளிப்படுத்துவதை அநேக முறையின் காதுகளினாலே நான் கேட்டிருக்கிறேன். அப்ப நான் ஜெபிக்கும் பொழுதுலாம் தேவ சமூகத்தை என்னால் உணர முடியல போது சாதாரணமா ஜெபம் பண்ணிட்டு அமைச்சிருவோம். சில பேருடைய வாழ்க்கையில ஜெபிப்பதற்கு கைகளை நீட்டும் பொழுது அல்லது அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது திடீரென்று ஆவியானவர் என் உள்ளத்திலிருந்து ஜெபிக்கிறதை ஆவியிலே நான் பார்க்கிற ஒரு அனுபவங்களும் எனக்கு உண்டு, ஒரு சிலருக்கு மாத்திரமே. அப்போ மற்றவருடைய வாழ்க்கையில ஏன் ஆவியானவர் ஜெபிப்பதற்கோ அல்லது அவருடைய இயலாமை அவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் பலமாய் கிரியை நடப்பிக்க முடியாதபடிக்கு ஏன் சில குறைவுகள் காணப்படுகிறது சொன்னால், அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை பெரிதாய் பார்த்து விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறவரை அவர்கள் சார்ந்து கொள்ள முடியாமல் தங்களுடைய குறைவுகளையும் இயலாமைகளையும் அவர்கள் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் அவருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப பிரச்சனை சொன்னா அப்ப விசுவாசம் குறைவு நினைக்கிறீங்களா? கிடையாது. எந்த பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. சரீரத்தில் ஏற்படுகிற ஒரு சின்ன காயத்துக்கும் ஒரு ஆழ்மட்டு எப்படி ஒரு சொல்யூஷனா இருக்கிறதோ, நமக்கு உண்டாகிற பல சோதனைகளிலும் பல நெருக்கங்களிலும் பாடுகளிலும் நம்முடைய விசுவாசம் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமென்னு வரலையே. பாதி பேருக்கு உலகம் எங்கேயோ சுத்துது, பாடி இங்க இருக்குது, உலகம் எங்கேயோ சுத்துது. மண்டல உள்ள வாங்க, உங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால நீங்கள் பிழைக்க போகிறீர்கள். வாழ்க்கையில விசுவாச குறைவுகள் அதிகமாய் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் பல நேரத்தில் தேவனையே நாம் முறுமுறுக்கிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள். ஆமா, சபைக்கு போய் என்ன நடக்குது? வேதனை போறோம், வேதனை வரும். நீங்க எப்படி வரீங்களோ, எந்த அளவுக்கு
எந்த அளவுக்கு தேவனுக்கு உங்களுடைய உள்ளத்துல நிறைய ஸ்பேஸ், அதாவது நிறைய இடங்களை கொடுத்து விசுவாசத்தை நீங்கள் பெருக செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தினுடைய வல்லமை நம்முடைய வாழ்விலே, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஊழியர்களே அது அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன் அப்ப வெளிப்படவில்லை? நம்ம கிட்ட குறைவு இருக்கு, விசுவாச குறைவு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைங்க இந்த முதல் ஆறாங்க வரவங்க கிட்ட நான் அவர்களை பிழைப்பூட்டுகிறவர், அதாவது அவர்களை உயிர் வாழ செய்கிறவர், அவர்களை நான் பிழைத்திருக்க செய்கிறவர் என்பதை நீ அறிவித்து பேசு என்று சொன்னான். உண்மையா சொல்றேன், நீங்க பாக்கியமான ஜனம். வரலையா? வரலையே, வரலையே. ஐயா, எனக்கு ஏதாவது இருக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு லட்சக்கணக்கில் பணம் ஊத்தினா பிரச்சனை முடிஞ்சு போகுது, நான் சந்தோஷமா ஆமை நல்ல சொல்லுவேன். எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்ததுன்னா நான் ஆமை நல்ல சொல்லுவேன். எதுவுமே முடியாம எப்படியா சொல்றது? எதுவுமே நடக்காத நேரத்துல நீ அறிக்கை செய்கிற உன்னுடைய விசுவாச அறிக்கையை உன் வாழ்க்கையில் சகல காரியத்தை செய்ய முடியும். கைகளை தட்டி அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமானை குறித்து பேசும் என்று சொன்னால் காலங்கள் பத்தாது, போய் பேசிக்கிட்டே இருக்கலாம். வேதம் அத்தனை விதமான காரியங்கள் நீதிமான்களை குறித்து சொல்லுகிறது. யார் அவன் நீதிமான், எப்படிப்பட்ட நீதிமானுடைய வாழ்க்கை இருக்கும், நீதிமானுடைய செயல்பாடுகள் எது, நீதிமானுடைய குணாசியங்கள் எது, நீதிமானுடைய வாழ்க்கை தேவனுடைய வெளிப்பாடுகள் ரகசியங்கள் எது, பல காரியங்கள் வேதம் சொல்லி இருக்கிறது. நான் அதை பற்றி பேசாமல் நீதிமான்களாக்கப்பட்ட எனக்கு இன்னிடத்தில் காணப்படுகிற இந்த விசுவாசத்தினுடைய குறைவினாலே காணப்படுகிற எல்லா காரியத்தையும் தேவன் மாற்றி நான் பிழைத்திருக்கும்படிக்கு ஆண்டவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் வந்திருக்கிறவர்கள் மாத்திரம் அமை சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகான ஒரே வார்த்தை தான் சொன்னார். அந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது வெளிப்பட்ட அந்த வேத ரகசியம், அந்த ஆழங்களை தான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லியிருந்தாலும் கூட அந்த விசுவாசத்தினுடைய வல்லமை, அந்த விசுவாசத்தினுடைய சூட்சமம் எந்த இடத்துல வேதம் வைத்திருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நம்பிக்கை, நாம் நம்புகிற நம்பிக்கை அல்லது விசுவாசம் எல்லாம் எப்படி ஆச்சுன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல இந்த உலகத்துல கனெக்ட் ஆகிற ஒரு இடத்துல எங்கேயோ நம்ம வச்சிருப்போம். நம்முடைய நினைவுகளை அந்த இடத்துல நாம் பொருத்தி அது நமக்கு நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்போம். அது விசுவாசம் கிடையாது. முழுமையும் எனக்கு இயேசு மட்டுமே என்று விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கை தான் விசுவாசம். நாம் கணவனை நம்புகிறதோ, மனைவி நம்புகிறதோ, பெற்றோர்களை நம்புகிறதோ, அல்லது உறவுகளை நம்புகிறதோ, அல்லது நமக்கு இருக்கிற எல்லா விதமான பின்புலத்தை நம்புகிறதோ விசுவாசம் அல்ல. கர்த்தரை நம்புகிறதே விசுவாசம். தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, விசுவாசத்தினாலே ஒரு நீதிமான், ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ பிள்ளை பிழைத்து வாழ்வான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் குறைவு வராது. அவன் வாழ்க்கையில ஒரு நாளும் சடுதியா எந்த நாசங்களும், எந்த மோசங்களும், பாடுகளும் வரவே வராது. ஏழையா வருகிறது. சில நேரத்தில் ஆண்டவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படிக்கு சில காரியங்களை அனுமதிப்பார். எல்லாருக்கும் பாடுகள் என்பது வரும். கண்ணுன்னு இருந்தா கண்ணு வழியா, கண்ணினுடைய இமைகள் வழியா கண்ணீர் வரும். ஆமாவா இல்லையா? எங்களுக்கு அதெல்லாம் வராதியா, நாங்க வந்துட்டு அதெல்லாம் அடிச்சு போட்டு நான் வேற லெவலில் வந்துட்டேன். எல்லாருக்கும் சில நேரத்துல சில பாதிப்புகள் வரும்போது கண்ணீர் வழியாய் தான் அந்த வழியை நாம் வெளிப்படுத்த முடியும். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அதுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய துக்கத்தை தேவன் நீக்கி போடுவான். நம்முடைய எல்லா விதமான பாதிப்புகளை, இயலாமைகளை, வறுமைகளை, குறைவுகளை, கை தரித்திரங்களை, சாவங்களை எல்லாம் நீக்கி போடுகிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய விசுவாசத்தின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தான், விசுவாசத்துல பிழைத்திருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று நாம் தியான வசனமாய் பார்த்தோம். ஆனால் நாம் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினுடைய வல்லமை எங்கு இருக்கிறது? வாசிக்கலாம், என்னோடு கூட சேர்ந்து வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம், எல்லாரும் தெரிந்த வசனம் தான் வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து
ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்துக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து அறிவித்த ஒரு வார்த்தை தான் இது. உபாகமத்தில் இந்த வேத வசனத்தை மோசேயின் வழியாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அதையே முன்னிறுத்தி பேசியிருக்கிறார். மனுஷன் ஒவ்வொரு நாளும் பிழைத்திருக்கிற ஒரு காரியம் என்பது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால்தான். நம்மளுடைய விசுவாசம் என்பது எதிலே முழுமையாய் மறைக்கப்பட்டிருக்கிறது, எதிலே காக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நாம் அப்படியே உள்வாங்கி அதை விசுவாசிக்கிறதுனால்தான் நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, இயேசுவினுடைய வார்த்தையால் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஐயா வியாதி இருந்து கொண்டிருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில பல குறைவுகள், பல விதமான கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையை அழுத்தி நான் பிழைத்து சுகமாய் வாழ முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது? எது ஐயா? அந்த நேரத்தில் யோசித்திருக்கிறோம். சில பேருடைய குடும்பத்துல பார்ப்பேன், ஓயாத சண்டை இருந்துகிட்டே இருக்கும். சண்டையா சண்டை, மோசமான சண்டை. அந்த சண்டையினால் வருகிற வார்த்தைகள் மிக மோசமான உச்சமான வார்த்தைகளை பேசி தங்களை ஒருவரை ஒருவர் வார்த்தைகளாலே கொலை செய்வார்கள். குடும்பங்களிலே சந்தோஷம் இருக்காது. கணவன் வீட்டுக்கு வருவதற்கு பலமுறை யோசிப்பார். மனைவி கணவனை விட்டு பிரிந்து எங்கேயாவது போய்விட்டால் நலமா இருக்கும் என்று மனைவி யோசிப்பார். சில பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய வார்த்தைகளை கேட்க முடியாமல் அவருடைய வாழ்க்கையை பார்த்து வாழ்க்கையவே வெறுத்து தன்னை அதிகமான பாவ இச்சை ரோகங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும்படிக்கு அநேக தீவிரமாய் ஓடுவார்கள். ஏன் நடக்குது? உங்க வீட்டுல அல்லது சபைக்கு வந்து கொண்டிருக்கிற உங்கள் உள்ளத்துல கர்த்தருடைய வார்த்தை நிலையாக இருக்கவில்லை. ஏன் வாரம் வாரம் ஒரு உபதேசியார் கொண்டு வந்து கர்த்தர் சபையில திருச்சபையில உபதேசங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு அந்த ஆழ்ந்த சிந்தனை கூட இல்லை. ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் சபையில் ஸ்தாபிக்கப்பட்ட பட்டணங்களுக்கு தங்களிடத்தில் இருக்கிற தேவ மனிதர்களை அனுப்பி ஊழியங்களை நிறைவேற்ற அனுப்புவார்கள். அப்படி அனுப்பும் பொழுது அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டதான நிருபங்களை கைகளில் கொடுத்து அங்க போயிட்டு உபதேசிக்க வைப்பார்கள். அவர்கள் வந்து உபதேசிக்கிற அந்த உபதேச வசனங்கள் அந்த திருச்சபையின் பட்டணத்தில் இருக்கிற சபை மக்களுக்கு ஒரு ஆவியில ஒரு பலம் கொண்டு எல்லா பாடுகளையும் மறந்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காக சாதிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்காக சகல காரியத்தை நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியத்தை இந்த வசனத்தின் வழியாக அவங்களுக்கு சொல்லி திடகாத்திரமா அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிற உங்களுக்கும் இதே நிலையைதான் ஆவியானவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலரை அபிஷேகம் பண்ணின அதே ஆவியானவர், அப்போஸ்தலர் வழியாக ஊழியங்களை நிறைவேற்றின அதே ஆவியானவர் இன்றைக்கும் தேவ மனிதர்களை வைத்து திருச்சபையை வசனத்தினாலே வேலி எடுத்து பாதுகாத்து வைத்திருக்கார். கைகளை தட்டி கைகளை தட்டி எல்லாம் உபதேசிக்கிறோம். எத்தனை பேருடைய உள்ளத்தில் இந்த வார்த்தை இறங்கி இருக்கு? அதுக்குதான் இதை சொன்னேன். என் வாழ்க்கையில வசனம் வருதையா, நான் அப்படியே ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில இந்த வசனம் வந்ததுனாலே என் வாழ்க்கையானது எல்லா விதமான சண்டை பிரச்சனைகளுக்கும் ஓயாத ஒழுக்கங்களுக்கும் தேவனை விலக்கி இந்த வசனத்தினால் வருகிற ஒரு வாழ்வை, ஒரு நலமான வாழ்வை தேவனுக்கு கொடுத்து என் குடும்பத்தை பிழைக்க செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். உங்களோட ஒரு ரகசியத்தை சொல்றேன். உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நீங்க விசுவாசிக்க ஏற்றுக்கொள்ள உங்கள் உள்ளத்திலே அவைகள் எல்லாம் ஒரு ஸ்டோரா, ஒரு ஸ்டஃப் மாதிரி அப்படியே சேர்ந்துகிட்டே வரும். அப்படி சேர்ந்துகிட்ட வசனங்கள் ரொம்ப உங்களுடைய இருதயங்கள் ரொம்ப 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 உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அது தரித்திரமா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், அல்லது பலகீனங்களா இருக்கலாம், அல்லது சத்துருவின் போராட்டமா இருக்கலாம், மண்கண் பொறாமைகளா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எழுப்பின சகல விதமான பொல்லாங்கான அல்லது பிரச்சனையான காரியங்களா இருக்கலாம். இவைகள் எல்லாம் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை தியானம் செய்யுங்கள். சும்மால தேவ மனுஷன் வந்து நிற்க மாட்டாங்க. சும்மா போற போக்குல வசனத்தை சொல்லிட்டு போக மாட்டாங்க. உங்களை உயிர்ப்பிப்பதற்கும் உங்கள் விசுவாசத்தினுடைய வல்லமையை உங்களிலிருந்து வெளிப்பட செய்வதற்கு தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். அது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களை பிழைத்திருக்க, உங்களை வாழ வைப்பதற்கு அதை நடத்தி கொண்டே இருக்கும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்கலாம். முதல் காரியத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை சந்திக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்குள் வைத்து நாம் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை தொடர்பு படுத்துகிறது அல்லது தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட தொடர்பு அடைய செய்கிறது என்பதை குறித்து நான் சில காரியத்தை பேச விரும்புகிறேன். அவருடைய வார்த்தை நம்ம இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது நாம் பிழைக்க ஆரம்பிக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலை நாம் வாழ்ந்திருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை சமயத்திற்கு ஏற்ற நல்வார்த்தையாய் உங்களுடைய சூழ்நிலைகளையே மாற்றி அமைத்து தேவன் விரும்புகிற வண்ணத்திலே வாழ்க்கையை வடிவமைத்து வைக்கிற ஒரு வார்த்தையாய் உங்களை பிழைக்க செய்கிற வார்த்தையாய் அது வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன்னுடைய ஜனங்கள் விசுவாசத்தை கொண்டு அவர்கள் பிழைக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த விசுவாசமானது அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிற கர்த்தருடைய வசனமே. வசனத்தை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பிழைப்புன்றது ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கும். வேற ஒரு டிரான்ஸ்லேட் அழகாக சொல்லுது, நம்மை ஜீவிக்க செய்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு வரும்பொழுது நம்மை அந்த வார்த்தையை வந்து வாழ்வடைய செய்கிறது. ஆயுசு நாட்கள் நீடித்து போகிறது. சில ஊழியக்காரர் நேற்று என்னை பார்ப்பதற்கு ஒரு ஊழியர் வந்திருந்தார். அவர் ஒரு சில விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சடனா ஒரு விஷயத்த சொன்னார். ஐயா, இன்னைக்கு ஊழியக்காரனே அவங்க சிக்காகிறாங்க அப்படின்னு பேசிட்டு அவருடைய அனுபவங்களை சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், கர்நாடகத்துல ஒரு தேவ மனிதர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் போய் நின்னாருன்னா 2000-3000 ஜனங்கிட்ட பேசும்போது ஜனங்க அப்படியே உயிர்ப்பிக்கப்படுவாங்க. விசுவாசங்கள் அளவடித்து ஓடும். பல வியாதிகள் சுத்தமாகும். வசனத்தை கேட்கும்போது ஜனங்க ஒரே ஆவியில நிரம்புவாங்க. அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு தேவ மனுஷன் திடீரென்று ஒரு சுகவீனமா இருந்தாரு. அந்த சுகவீனத்துல வந்த ஊழியத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்தை நிறைவேற்ற போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது செத்து போயிட்டாரு. சொல்றீங்க? ஆமா, இறந்துட்டாரியா. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பிசாசு இப்படியா பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது என் உள்ளத்துல ஒண்ணே யோசிச்சேன். இளம் ஊழியர் அவர் சொன்னார், உங்களை மாதிரி தான் இருப்பார், ஆளு உங்களை மாதிரி ஏற்றாதான் இருப்பார், அவர் இப்படி ஆயிட்டாரு. யோசிச்சேன், எங்கேயோ தப்பு நடந்திருக்குதே. சில மரணங்கள் வாழ வயதிலே அல்லது ஒரு 30-40 வயசுலயே சில பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வருது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையிலே தங்களை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் அல்லது வசனத்திற்கு உள்ளே இருந்து வளர முடியாமல் வாழ முடியாமல் வசனத்தை தவறவிட்ட அல்லது வசனத்தை விசுவாசிக்காமல் விட்ட அநேகருடைய வாழ்க்கையில சில நேரத்தில் சில பாதிப்புகளும் வந்து உண்டு. நிறைய கிறிஸ்தவ கூட்டத்துல கூப்பிடுவாங்க, ஐயா இந்த மாதிரி விசுவாசி வீட்டுல அவன் பையன் வந்துட்டான், திடீர்னு நல்லா இருந்தாங்க, விசுவாசி சுகவீனமாயிட்டாங்க, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு நாள் யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஊழியரோட நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ சொன்னாரு, ஒரு நாளும் தங்களுடைய பிள்ளைகளை சொற்ப வயசுல தேவன் எடுக்க மாட்டார். பக்கத்துல பாசுவாங்க, நீங்க சீக்கிரமாலாம் சாக மாட்டீங்க, பல பேர் போட்டு தருதான் போவீங்க. மீன் அதாவது பாவ மனுஷனை சாவடிச்சுட்டு பரிசுத்தமான கொண்டு வருவீங்கன்னு சொன்னேன். சரிங்களா? தப்பா இருக்காங்க. சீக்கிரமாக நீங்க சாக மாட்டீங்க. சொல்லுங்க, உங்களுடைய ஆயுசு நாட்கள் பூரணமாய் வைத்து, நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க, உங்கள் ஆயுசு நாட்கள் பாதி பேருக்கு வாய வரல, ஐயோ இங்க இருக்கிற பிரச்சனையா போனா நல்லா இருக்கும் ஐயா, நீ ஐயா குச்சியை உட்கார வைக்கிற, உங்களை வச்சு இன்னும் தரமான சில சிறப்பான சம்பவங்கள் யாரும் செய்ய ஆவலாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் உண்மையானு சொல்லுவீங்க, மத்த சொல்ல மாட்டீங்க, கூடவே சொல்லுவாங்க. அல்லேலூயா. சரி, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வார்த்தையை விசுவாசிக்கிற, வார்த்தையை நம்புகிற, அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இடத்துல பெருக என்னுடைய ஆயுசு நாட்களும் பெருக ஆரம்பிக்கும். வசனத்தை விசுவாசித்து நான் தொடர்ந்து நடக்க என்னுடைய ஆயுசு நாட்கள் பெருக ஆரம்பிக்கும். வியாதிகள் என்னை ஒரு நாளும் தொடாது. சில நேரத்தில் ஊழியத்துக்கு போகும்போது சில பாதிப்புகள் எங்களுக்கு வரும். அதுவும் இந்த சனிக்கிழமை நேரத்துல எல்லாம் ரொம்ப இந்த சனியை பிடிச்சவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுவான். ஜபத்துல இருக்கும் போது அவ்வளவு போராட்டங்களா இருக்கும்.
முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல உடம்பு ஒரு வழி ஆயிடும். அப்போ ஆவின் ஒரு நாள் சொல்லி நடத்தி கொடுத்தார். சில எதிர்ப்புகள் அங்கு வருகிற விசுவாசிகள் மத்தியில காணப்படுகிற பலகீனங்கள் தான் நீ அங்கு போவதற்கு முன்பதாக உன்னிடத்துல போராடி கொண்டிருக்கிறது. நீ அதை கடிந்து சோமனிட்டு போ. உன் வார்த்தை தேவனுடைய வார்த்தை உன் நாவிலிருந்து புறப்பட ஆரம்பிக்கும் பொழுது அங்கு இதுல பாதிக்கப்பட்ட அந்த விசுவாசியோட வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. இப்படிதான் பல பாதிப்புகளை நாங்க ஊழியக்காரர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நீங்க எல்லாரும் சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு செய்தி கொடுக்க வரும், ஒரு ஆராதனை நடத்த வராங்க அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. மென்டலி நிறைய டிஸ்டர்ப் ஆகும். ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஆப்போசிட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பிசிக்கலா நிறைய பாதிப்புகள். நல்லா இருக்கிற உடம்பு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு மாதிரி இந்த பக்கம் வலிக்கும் என்னவோ பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட முடியாது. பாதிப்புகளை வந்துட்டு ரியலைஸ் பண்றதுக்குள்ள ஒரு வழி வந்து பண்ணிட்டு அப்படி கர்த்தருடைய வல்லம் அப்படி ஒரு அபிஷேகத்தை நிரம்பி அப்படி அந்நிய பாஷை பேசும்போது அது தெரிச்சு ஓடுறதுக்கு அப்புறம் தான் நம்ம நார்மலாக நிற்போம். ஏறண்டவர் இந்த பிரச்சனை போது அவர் சொல்லுவாரு, சில பாதிப்புகள் சில விசுவாசிகளை ஆட்டி படைத்துக் கொண்டுதான் இருக்கும். இன்னொன்று சேர்த்து சொல்லுவாரு, சில பேருக்கு சில பாதிப்புகள் சில ஊழியர்களை ஆண்டவர் கொண்டு வந்து சுகமாக்கி போயிடுவார். மறுபடியும் ஏன் அதே பலவீனம் அதே நபருக்கு ஏன் தொடர்கிறது என்று சொன்னால், அவங்க அந்த விடுதலை ஆக்கப்பட்ட அந்த பிரசனத்துல அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற அந்த வாழ்க்கையில அவர்கள் உறுதியாய் நிலை நிற்காதபடிக்கு அப்படியே கொஞ்சம் வழுவி அல்லது அதை விட்டு நழுவி தழுவி போகும் பொழுதுதான் சில பாதிப்புகள் தொடர ஆரம்பிக்கிறது. நான் சில பேருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு புரியாது. நான் ப்ராஃபஸியா பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியுது ஆவியில. சோ ஆகையினால உங்களுடைய பிழையினங்கள் தொடராதபடிக்கு இந்த விசுவாசத்தினால நீங்கள் பிழைக்கும்படிக்கு வார்த்தையை அதிகமாக விசுவாசிங்க. இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமைதான் நம்மை நிமிடம் தோறும் பிழைத்திருக்க செய்யும்.